அடுத்ததாக பேசக்கூடியவங்க யார் அப்படின்னா, கிராமப்புற சாதிய சிக்கல்கள் குறித்து அதிகமாக பேசப்படும் இந்த வேளையில் நகரப்புற சாதிய சிக்கல்கள் குறித்தும் பேசப்பட வேணும் அப்படின்னு களத்தில் போராடி வருகிற ஒரு கள செயற்பாட்டாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்கள் பலருக்கு இன்ட்ரோ கொடுங்க, பல வழக்குகளை இலவசமாக வாதாடி கொடுத்து வருகிறார். சென்னையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர் போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதலாக ரொம்ப விமர்சையாக அண்ணன் நிறைய வேலை பார்த்துருந்தாங்க. மக்களுக்காக போராடும்போது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் தாண்டி தன்னை என்றைக்குமே விட்டு கொடுக்காம இந்த மக்களுக்காக தொடர்ந்து உழைச்சிட்ருக்கிற நம்மளுடைய சென்னையின் மைந்தன் புளியந்தோப்பு மோகன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். யார் பாது அப்புறம் நான் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். எஸ், ஐ ஆம் த சன் ஆஃப் தி சாயில். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில் மிக வெற்றிகரமான ஒரு இலக்கிய சந்திப்பு இதாக தான் இருக்கும். மொத்தம் 52 பேர் வந்திருக்கீங்க. நான் உட்காந்து எண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் இலக்கிய கூடலுக்கு இவ்வளோ வராங்களா? 10 பேர் வருவாங்க. அதில் 6 பேர் பேச்சாளராக இருப்பாங்க. அந்த 6 பேர் கூட ஒரு 4 பேரை கூட்டம் வந்திருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கூட்டமும் இருக்கும். ஆனால் இந்த கூட்டம் அப்படி இல்லை. நிகேஷ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. ஏன்னா இந்த கூட்டத்தில் கைத்தட்டல் வாங்குறது ரொம்ப ஈஸி. நிகேஷ்னு சொல்லிட்டு இருந்தா கைத்தட்டின்னு. அதனால் எனக்கு ரொம்ப வாட்டமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தக காட்சி சொன்னாங்களே, இந்த புத்தக காட்சியில் அதிகமாக சேல்ஸ் ஆன ஒரே பதிப்பில் சிங்கிள் ஷாட்டில் விற்று தீர்த்த புத்தகம் நிகேஷனுடைய வேங்கை நேரி. ஏன்னா இன்றைக்கி அதை சொல்லி ஆகணும். ஒரு பதிப்பகத்தில் நின்று அதை சொல்லணும். கேட்டுக்கங்க தோழர், நீங்கள் பதிப்பகத்தார், இந்த பதிப்பகத்தில் ஒரு 200 புத்தகம் விற்றுது, எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா இன்றைக்கி எழுத்தாளர்களுக்கு வாசகர்கள், இந்த நண்பர்கள் வாசகர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தீங்கு என்னென்னா, ரொம்ப கூச்சமே இல்லாமல் இது நம்ம யாரை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவரு ஒரு எழுத்தாளர். புக்கு கொடுங்களேன்னு கேட்போம், காசு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் இவருக்கு எல்லா வாசகர்களுமே காசு கொடுத்து அந்த எழுத்தாளருக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நிர்பந்தம் ஏற்படுத்தாமல் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. இது முக்கியமான என்னங்க. ஏங்க, நான் ஒரு முழு நேர அரசியல் ஊழியர். எனக்கு புத்தகம் தர வேண்டியது அவரோட சமூக பொறுப்பு. ஆமாவா இல்லையா? எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா அப்போ அவர் என்ன பண்ணலாம்? அதனால நான் கண்ணாடி பார்த்துலாம் பேசலை. காசு இருக்கிறவங்க வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஸோ இதில் 2 விஷயத்துக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு இருக்கிறேன். எல்லாரும் ஒரு விமர்சனம்னு வைக்கும்போது இந்த நாவலில் அதிலோட இருக்கக்கூடிய மொழி, அதில் கையாளப்பட்ட விதம், கதாபாத்திரங்கள் கையாளப்பட்ட விதம் குறித்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இல்லையா? மண்டோன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்பாங்க, என்னங்க உங்கள் நாவலில் ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதையுமா, ரொம்ப ஒரு மாதிரி நம்மளால் படிக்கவே முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு கேட்கும்போது, அதுக்கு நீங்கள் என்ன ஏன் எழுத்தில் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, சமூகத்தை குறித்து தான் வருத்தப்படணும்னுவார். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அவங்க இன்டென்ஷனலாக சொல்லியிருக்க மாட்டாங்க, கல்ச்சருன்ட்டாங்க டப்புன்னு. இது சென்னை கல்ச்சருன்ற மாதிரி அது கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்தது. அதை அவர் தவிர்த்துருக்கலாமே, அது கொஞ்சம் கடினமாக இருந்தது அதை எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா வட சென்னையிலையோ சென்னையிலையோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதுன்றது கல்ச்சர்லாம் கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. நம்ம கூட படிக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க, இந்த சென்னை பசங்களுக்கு மரியாதையே தெரியாது. அவர் கேட்டிருக்கீங்களா? டப்புன்னு நீ வா போன்னு பேசிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வா போ தான் மரியாதை. நீ என்னை எப்படி பேசுகிறியோ நான் அதே மாதிரி நான் பேசுகிறேன். இந்தியாவில் சாதிகள்ன்ற புத்தகத்தில் பாபா சாஹிப் சொல்லுவார், பார்த்தொழுதல்னு வரும். நீ என்றைக்குமே நான் ஒரு நாளும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டதே இல்லை. நீ என்னை வா போன்னு கூப்பிட்டுருக்குற, நானும் வா போன்னு கூப்பிட்றேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஏரியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார், இந்த டி நகர் பக்கம், எங்கள் ஏரியாவில் டி நகர் பக்கம். இப்போ ஒரு அம்மா இது அவுட் ஆஃப் தி டாபிக் மாதிரி தெரியும், இருந்தாலும் நான் அது அப்படி தொட்டுட்டு போயிட்டாங்களா, எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. அந்த டி நகரில் அந்த அம்மா செல்ஃபி எடுக்க போகிறாங்க. செல்ஃபி எடுக்க முடியல. எடுங்கம்மா சீக்கிரன்ற ஸ்டாலின், நீ தான் எடு, நீ எடுன்ட்டாங்க அந்த அம்மா. அவங்க மரியாதை தெரியாமல் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்கள ஒரு ஓன் பண்ணிக்கிறது. நீ எங்க ஆளு, நீ நான் வேற இல்லை அப்படின்ற மாதிரி ஓன். நம்மளாம் ஆர் பீப்புள்ன்றோம்ல,
இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்டுங்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுவீங்களா? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு, எல்லாருமே என் ஆளுன்ற மாதிரி. அப்போ அந்த அம்மா வந்து ஸ்டாலினை பார்த்து நீ தான் எடு, நான் மா சுப்பிரமணியர்கள் நோ எடுண்ணா நீ எடுண்ணா, அவ்வளோதான். அவங்க வந்து சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க. அது வந்து அது மரியாதை குறைவாக நினச்சிக்காதீங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். கம்மிங் பேக் டு த நாவல். நன்றி வணக்கம் முச்சிட்டா நான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன்டா, ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன், எப்படி முடிக்க முடியும்? மைக் கடிச்சா டக்குன்னு குத்துட்டு போகக்கூடாதுங்க. அதனால் நீ சித்திரவதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் தெரியுது, அதனால தான் எனக்கு எதிராக செயல்படுறான். ஏன் ஏரியாவில்னா எனக்கு எதிராக செயல்பட்டுருக்க மாட்டான். உன்னை அப்புறம் வச்சுக்கிறான் டேய். இது இந்த நாவலில் வந்து ஒரு நாவல்ன்றது, நானும் சந்துரு சாரம் பேசும்போது கூட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். கலை வந்து வரலாறுகளை புனைவாக்குற நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவங்களை வந்து வரலாறாக்குறது இருக்குல்ல, அதை வந்து புனைவாக்குறது, அதை வந்து நிகேஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சமயத்தில் இவர் நம்ம முத்துராசகுமார் வந்து மேலவளவு படுகொலையை வச்சு கங்குன்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த மாதிரி இப்போ சமீபங்களில் நிறையா வருது. நான் இவரோட இதில் வந்து நான் வந்து வெறும் வேங்கை வயல் நாங்குநேரி மட்டும் பார்க்கல, அதில் கச்சனத்தை எனக்கு தெரியுது, அப்புறம் திவ்யா இளவரசன் படுகொலை தெரியுது, அப்புறம் வந்து அதில் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுல்ல, அதில் வந்து எனக்கு வந்து வெண்மணி தெரிஞ்சது. இப்படி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்குங்க வந்து ரைட்டிங் வந்து நம்ம மேடம் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து நிகேஷ் வந்து போயிட்டு வந்து அழுதார், வேங்கை வயல் நாங்குநேரிக்கு போயிட்டு வந்து அழுதார். ஒரு தலித் செயற்பாட்டாளருக்கோ தலித்து பத்திரிகையாளருக்கோ, அதாவது தலித்தை நம்ம மக்கள்னு நினைக்கக்கூடிய, அது பிறப்பால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பல நேரங்களில் அது பிறப்பாக அமைந்துடுது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இந்த தலித் வன்கொடுமைகளில் உண்மையிலே உளமாற வருத்தப்படக்கூடியவர்கள் வந்து அப்படிதான் பிறப்பால் தான் இருக்கிறாங்க. அதனால சொல்ல வரேன். அது அவர் அந்த உணர்தல் இருக்குல்ல, அவர் வந்து அதை வந்து அவரை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பி ஆக்கிக்கிட்டார். பெரும்பாலான தலித் எழுத்தாளர்களுக்கு வந்து ரைட்டிங் வந்து ஒரு தெரப்பி, நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த மாதிரி அவர் வந்து எழுதணும்னு நினச்சி அந்த கதையை வந்து எப்படி இதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்க முடியல, எழுதிட்டார். அது எழுதும்போது வெறுமனே நாங்குநேரின்றது நாங்குநேரி மட்டும் இல்லை, வேங்கை வயல் மட்டும் இல்லை, இந்திய கிராமங்கள் எல்லாம் வேங்கை வயலாக இருக்குது, இந்திய கிராமங்கள் எல்லாம் நாங்குநேரியாக இருக்குது, எல்லாருமே வந்து நாங்குநேரி, அந்த பையன் அவர் பேர் என்ன, சின்னதுரையாக இருக்கிறாங்க. நம்மளாம் சின்னதுரைகள் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தினம் வந்து அந்த வேங்கை வயல் சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்து தான் அதை எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி, வேங்கை வயல் மாதிரியே ஒரு சம்பவத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் பதிவு பண்ணுறாரு. இந்திய சேரி குழந்தைகள்ன்ற புத்தகத்தில் வந்து மதுரையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு 1924. இப்போ 24 நடந்தது 2023 ரிப்பீட் ஆகுது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் நம்ம இயல்பாக வந்து கம்யூனிஸ்டுகள் நம்ம ஒரு செயற்பாட்டில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் சட்டத்தை வந்து ரொம்ப ஒரு முதலாளித்துவ வகைப்பட்டது, அதாவது சட்டன்றது வந்து நமக்காக என்றைக்குமே உபயோகப்படாதுன்ற மாதிரி அது ரொம்ப இதுவாகவே பார்ப்பாங்க. ஆனால் பாலகோபால்னு ஒரு ரைட்டர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரு, சட்டம் வந்து நீங்கள் வந்து வெறுமனே வந்து அதை வெறுமனே ஒரு அரசின் ஒடுக்குமுறை கருவியாக மட்டும் பார்க்க முடியாது, அது வந்து மக்களின் போராட்டத்தோட விளைவாகவும் பார்க்கலாம் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தின் விளைவாக வந்தது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தில் வந்து அதோடைய குறிக்கோள், ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த புத்தக நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு குறிக்கோள், நீங்கள் இன்றைக்கி புக் ரிலீஸ்க்கு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிக்கோள், நாளைக்கு நிகேஷன் எதனா ஹெல்ப் கேட்டாருன்னா நம்ம செய்ய மாட்டார், அவர் புக் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோன்னா நாளைக்கு ஒரு ஹெல்ப் நம்ம வந்து கேட்டால் செய்வார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோக்கம். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தருக்கு ராஜலட்சுமி கூப்பிட்டாங்க போயிடணும், டிபிஎஸ்ல நம்மளுக்கு மேனேஜராக இருக்கிறாங்க, வரல என்ன நல்லா இருக்குது அது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நோக்கம். சிலர் உண்மையிலே இங்கே எதனா என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நோக்கம். இப்படி எல்லாரும் அந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோட நோக்கம் என்னன்னா, அவங்க இந்த சட்டம் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க, ஏங்க வன்கொடுமை நடக்குது, ஏன் வன்கொடுமை நடக்குது, யாருன்னா பதில் சொல்லுங்கள். ஏன் ஒரு அட்ராசிட்டி நடக்குது, கேஸ்ட் அட்ராசிட்டி, தாரகை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பாபா சாஹேப் கண்கொண்டு பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு,
ஒரு சாதி இந்து வந்து சாதுவாக இருப்பான். எப்போ இருப்பான்னா, அவன் சாதி சட்டத்தை நாம் ஏற்று நடக்கும் வரை. அவன் சாதி சட்டத்தை நம்ம மீறி, உன்னா மாதிரி நான் புல்லட் ஓட்டுவேன், உன்னா மாதிரி எலெக்ஷனில் நிற்பேன், உன்னா மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பேன், உன்னா மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பேன், உன்னா மாதிரி நான் கபடியில் விளையாடுவேன், நல்லா விளையாடுவேன், இப்படி நாம் வந்து நம்மளுடைய அந்த ஒரு வெரி ஓன் பர்சனாலிட்டி இருக்குல்ல, நம்ம பர்சனாலிட்டியை நாம் வந்து காட்டணும்னு நினைக்கும் போதெல்லாம், சமத்துவத்தை கேட்கும் போதெல்லாம், நீயும் நானும் சமம்னு சொல்லும் போதெல்லாம், அவன் நம்மளை வந்து ஒரு அட்ராசிட்டி மூலம் நம்மளை வந்து அச்சப்பட வச்சு நீ சமம் இல்லைன்னு நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக வன்கொடுமை நடக்குது. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறது. இதுதான் அந்த நாவல்லையும் நமக்கு வந்து உணருது. ஒவ்வொரு வன்கொடுமைகளும் எப்போ நடக்குதுன்னா, அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ஈக்குவாலிட்டி, அந்த கேரக்டர்ஸ், பாலச்சந்தர் விசு படத்தில் வர மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அது ஈக்குவாலிட்டி கேட்டுகிட்டே வருது. அது ஆகாஷா இருக்கட்டும், எல்லாருமே அந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்க, அவங்க உரையாடுறவங்க, அங்கே கத்தி எடுக்கிறவங்க கூட ரொம்ப அழகாக அதில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற போக்கில் சொல்லியிருப்பார். நம்ம நடத்துகிற ஒரு நாம் ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கும் அவன் ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கும் நோக்கம் என்ன, அது இந்த நாவலில் ரொம்ப அழகாக டச் பண்ணிட்டு போயிருப்பார். எல்லாரும் வந்து ரொம்ப அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், விடுதலை சிறுத்தை கட்சி, வேறு எதனா ஒரு ஓபிசி கட்சி வச்சுப்போம், ஒரு அதிமுகன்னு வச்சுப்போம். திமுக சொன்னால் திட்டுவாங்க, அதனால அதிமுக. இப்போ அண்ணாதுரை அவர் பேரில் ஒரு கட்சி இருக்குது, அண்ணாதுரை அவர் பேரில் ஒரு கட்சி இருக்குது. என்னங்கன்னா அந்த கட்சியை பார்த்து நம்ம மொயிலார் கட்சின்னு சொல்லியிருக்கோமா? அண்ணாதுரை மொயிலார் தானுங்க, ஏன் நம்ம சொல்ல தோணலை? நம்மளுக்கு தோணலை. இதே வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட விடுதலை சிறுத்தையை நம்ம என்ன சொல்கிறோம்? தலித் கட்சின்னு சொல்கிறோம். அவன் என்னைக்குன்னா அதிமுக வந்து என்னைக்குன்னா, அதிமுக ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்க, மேலே நான் ரொம்ப அடி வாங்க முடியாது சரிங்களா? என்னைக்குன்னா நம்ம வந்து ஒரு ஓபிசி தலைமை இருக்கக்கூடிய, சாதியை எதிர்க்கிறேன்னு சொல்லாத எந்த கட்சியும் சாதியை எதிர்க்கிறேன்னு சொல்லலை வெளிப்படையாக கொள்கையில், ஆனால் சொல்லாத எந்த கட்சியும் நம்ம சாதி கட்சின்னு சொல்கிறோமா? ஆனால் சாதியை எதிர்க்கிற, ஒழிக்கணும்னு சொல்கிற ஒவ்வொரு கட்சியும் நம்ம என்ன சொல்கிறோம்? சாதி கட்சின்னு சொல்கிறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய இதுங்க. அப்போ அவர் அசால்ட்டாக அந்த நாவலில் போயினே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நாங்கள் நடத்துகிற சங்கம் வந்து அந்த இது வந்து சமத்துவத்தை கேட்கும் அப்படின்றார். இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ராஜ் கௌதமன் வந்து ரொம்ப அழகாக அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லுவார், தலித் இஸ் அ மாடர்ன் பர்சன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வார்த்தை தெரியுமா அது? தலித் வந்து ஒரு மாடர்ன் பர்சன். அப்போ மற்றவங்களாம் மாடர்ன் இல்லையா? இல்லாமல் தான் இருக்காங்க. டிரைவ் ட்ரூத் ஃப்ரம் ஃபேக்ட், அதர்வைஸ் ஃபேக்ட் வில் பனிஷ் யூ. உண்மையை வந்து ஃபேக்ட்லேருந்து எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஃபேக்ட் வந்து ஏய் நீ பொய்யா கை தட்டுற கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எங்கே விட்டேன்? ஃபேக்ட். இப்போ ஃபேக்ட் என்ன? தலித் வந்து ஒரு மாடர்ன் பர்சனாக இருக்கான். மாடர்னிட்டினா என்ன? இப்போ இந்த கேரக்டரில் யாரெல்லாம் மாடர்னாக இருக்கிறாங்கன்னா தலித் தான் மாடர்னாக இருக்கிறாங்க. அந்த மாடர்ன் என்ன பண்ணுதுன்னா இன்க்ளூசிவிட்டியை கேட்டுகிட்டே இருக்குது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் இருக்கணும், எல்லாரோட பிரதிநிதித்துவம் கேட்கணும், எல்லாருக்கும் வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்கணும், எல்லாத்துக்கும் எழுதுறதுக்கு உரிமை இருக்கணும். இப்படி வந்து கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒரு டைம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து ஒரு மேடையில் பேசினார். எனக்கு அது அப்போ புரியல. ரத்தத்திலே இருக்குன்னாரு. இந்த நீயா நானால ஒருத்தன் சொன்னான், எங்களுக்கு ரத்தத்திலே ஊறிச்சு, நான் மன்னர் பரம்பரை, அது ரத்தத்திலே ஊறிச்சு. அவன் ஊறிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த சேரியில் வாழ்கிறவங்களுக்கு ஜனநாயகம் என்பது ரத்தத்தில் ஊறி இருக்கு. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து சாதி வெறியிலையோ சாதி உணர்வுல இருந்தோ சொல்லலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பூம்பூம் மாட்டுக்காரன் எதனா ஒரு இடத்துக்கு வந்தால் கூட ஃபஸ்ட்டு சேரிக்கு தான் போவான். ஏன் சேரிக்கு போகிறேன்னா அங்கே தான் முதல்ல சோறு போடுவாங்க, ஊர் தெருக்கு போக மாட்டான். அது வந்து ஒரு நாடோடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆமாவா இல்லையா? அப்போ ஏன் மாடர்ன்? அவன் வந்து உழைக்கிறான், உழைப்பை மதிக்கிறான். ஒரு தலித் வந்து நம்ம ஏரியாவில் உழைப்பை மதிக்கிறோமா? நம்மளுக்கு மாடு வெட்டுறவரும் மனுஷன்தான், மாட்டுக்கு மணி ஆட்டுறவரும் மனுஷன்தான். ஆனால் வந்து அவங்களுக்கு அப்படி இல்லை, ரெண்டு பேருமே நம்மளுக்கு மனுஷன்தான். நம்ம ஏரியாவில் நம்ம மாடு வெட்டுறவரும் மனுஷன் இல்லைன்னு சொல்லுவோமாடா? சொல்லுவோமா? இன்னைக்கு நீ காலி.
அப்போ நம்மளுக்கு எல்லாருமே மனுஷங்களாக இருக்கிறாங்க. மனுஷால தான் நம்ம பார்க்குறோம். நீ மனுஷன்பா, நானும் மனுஷன். மணி ஆட்டினாலும் மனுஷன், மாடு வெட்டினாலும் மனுஷன். நம்ம வந்து உழைப்பை மதிக்கிறோம், அறிவையும் மதிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதி அறிவு வந்து அறிவை மதிக்க மாட்டேங்குது. அறிவாக இருந்தாலே வெட்டணும்னு நினைக்குது, அறிவாக இருந்தாலே வெட்டணும்னு நினைக்குது. அதுதான் நம்ம நாங்குநேரில் சின்னதுரைக்கு நடந்தது. அறிவாக இருக்கிறான், அவ்வளோதான். அவன் வேற எந்த பிரச்சனையும் பண்ணல, எந்த பொண்ணா போய் லவ் பண்ணல, எதுவுமே அதெல்லாம் கூட சரி, ஏதோ ஒரு போய் ஓஞ்சு போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, ஏதோ அது தப்பு தான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கலாம் அதை. ஆனால் நான் நல்லா படித்தா உனக்கு என்னடா வைத்தறிச்சல், நான் நல்லா கபடி ஆடினா உனக்கு என்ன வைத்தறிச்சல். எங்க மதுரையில் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு ஒருத்தர் ரிங்டோன் வைக்கிறான், ஒரு தலித். நீ எப்படா இந்த ரிங்டோன் வைப்பன்னு வெட்டுறாங்க மதுரையில். அப்போ ஒரு தலித்து நான் ஆணையிட்டால்னு ரிங்டோன்னு கூட வைக்க முடியாது. ரசிகர் மன்றத்தில் ஒருத்தன் அஜித் ரசிகன் வந்து அவனும் ஈக்குவலாக ஒரு பேனர் வச்சிருக்கிறான், அதுக்கு வெட்டுறான். அப்போ இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அதில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு விமர்சனமாகவே தெரியல. ஏன்னா இருக்கிற புனைவு என்பது யதார்த்தமாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இருக்குதுன்றது இருக்குது, ஆனால் அது கணக்கில் எடுத்துக்கலாம். அது எந்த அளவு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குது. ஏன்னா எனக்கு பேட்டையில் எனக்கு அப்படி ஒன்று தோணுச்சு. பேட்டை படிக்கும் பொழுது ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு, என்னதான் நம்மளும் ஒரு நாச்சனையிலேருந்து வந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு மெட்ராஸ் பிடிச்ச மாதிரி மற்ற படம் பிடிக்கல, சென்னையை காட்டின படம். ஏன்னா மெட்ராஸ் படத்தில் காளி வந்து ஐடி ஜாபுக்கு போவான், ஃபுட்பால் விளையாடுவான், அங்கே உட்காந்து பாலிடிக்ஸ் பேசுவான். இந்த மாதிரி எந்த ஒரு நாச்சென்னை பையனையும் வந்து வேறு எந்த படமும் காமிச்சதில்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், அந்த யதார்த்தமும் இருக்குது. அப்போ அந்த யதார்த்தம் இருக்குதுன்னும் போது இதையும் காமிச்சிட்டு இதோட சேர்த்து அதையும் காட்டலான்னு தோணுச்சு. அப்போ இந்த வேங்கை வயல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வேங்கை வயல் வந்து அதில் வந்து ரொம்ப அழகாக அந்த பொலிட்டிக்கல் பவரை வந்து ரொம்ப அழகாக அதில் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா வேங்கை வயலில் நடந்ததும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். அதில் ஒரு பொலிட்டிக்கல் பவரும் இருக்குது, நீருக்கான அரசியல் இருக்குது. ஏன்னா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இவர் அந்த வேங்கை வயல் குறித்து அது ஆனால் பின்னாடி வந்ததுன்னு சொன்னார். நான் கேட்டேன் நிகேஷ் கிட்ட, நீங்கள் அந்த வேங்கை வயல் குறித்து அலெக்ஸ்னு ஒரு வளர்க்குறேன். மிஸ்டர் பேசினே இருக்கிறேன், நீ ஸ்டேட்டில் வந்து உட்கார். அப்போ வேங்கை வயல் வந்து அலெக்ஸ் வந்து வழக்கறிஞர் அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்கள் வந்து வேங்கை வயலில் ரெஃபரல் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. பீலாம் ஒன்றும் கலந்தது உண்மை, கலந்தது இந்த நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை தான் கலந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரெஃபரல் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து போகிறோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்போ அவர் ஒரு கட்சியில் சேர்ந்தார். அவரும் நானும் வந்து வேங்கை வயல் போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு ஃபீல்டு விசிட் பண்ணும்போது தான் அலெக்ஸ்ன்ற ஒரு தெரிய வர்றாரு. அவரு அவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருக்கிறாரு. எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்க எப்படி ரிபேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க, அந்த வன்கொடுமை நடந்தபோது விசாரணை எப்படி வந்து இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, அதில் ஒரு அம்மா விட்னஸ், அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக ஒரு விட்னஸ். இப்படி ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இதில் வந்து நம்மளை குற்றவாளியாகவும் ஆக்கிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை இவர் படிக்கலை, அது பின்னாடி படிச்சிட்டார். இந்த அப்போ அவர் சொன்னார், இந்த நாவல் நான் முன்னாடியே எழுதிட்டேன்னாரு. அதனால வந்து அது ஒரு சின்ன குறையாக இருந்தது. இன்னும் அது படிச்சிருந்தாருன்னா, ஏன்னா நம்ம ஒரு நாவல் எழுதுகிறோம் ஒரு சம்பவத்தை குறித்து, இப்போது குறிப்பாக அந்த போக்கு ஒன்று வருது, ஒவ்வொரு சம்பவத்தை நாவலாக்கணும்னு குறிப்பாக நம்ம பசங்களுக்கு அந்த போக்கு வருது. அந்த போக்கு வந்து ஒரு நல்ல போக்கு. ஆனால் நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை பற்றி யாரெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்களோ எல்லாத்தையும் படிக்கணும். அது எதிராக எழுதியிருந்தாலும் சரி, ஆதரவாக எழுதியிருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ரி வந்திருந்தாலும் சரி, ஃபிக்ஷனு, நான் ஃபிக்ஷனு, கட்டுரை, காலம், பத்திரிகை செய்தி எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறமா புனைவாக்கு. அது வந்து ஒரு என்னோட கருத்து. அப்படி ஆக்கும்போது அது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வரும். அப்படி இந்த நாவலில் வந்து இவர் வந்து ஒரு கேரக்டரும் அவர் எடுத்துகிட்டு போகிற விதம் அவருடைய நோக்கத்தை சொல்லுது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிகேஷ் தான் பார்க்குறேன். நான் வந்து நிகேஷ் என்ன, ஏன்னா நாவலில் வந்து ஒரு ஃபிக்ஷன் எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஒரு நன்மைனா, நம்ம பேச நினைக்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வர கேரக்டரை வச்சு நம்ம பேச வச்சிடலாம். நாம் யாரெல்லாம் இப்போ இவருக்கு வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியாரை பற்றி எழுதணும், அப்படி இவருக்கு ஒரு வாத்தியார் கொடுமை பண்ணியிருப்பார். அந்த வாத்தியாரை அன்றைக்கி கேள்வி கேட்டிருக்க முடியாது. சரி இருற மகனை, நான் ஒரு நாவல் எழுதுகிறேன், அதில் நான் அன்றைக்கி என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சேன்னா அதை வந்து என் கேரக்டர் கேட்கணும், அதை கேட்க வைப்பார்.
ஸோ இதுதான் வந்து ஒரு நாவல் பண்ணும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், அதை நான் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தேன். அவங்களோட இன்னரை வந்து ரொம்ப பேசலையோன்ற மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் அவங்களுடைய அகமனம் ஒன்று பேசும்ல, ஒன்று சிந்திக்கும்ல, அது பற்றி பெருசாக பேசலையோ, அது இன்னும் பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியை நிச்சயம் பாராட்டி ஆகணும். கைத்தட்டுங்க. ஏன் ஒரு நல்ல முயற்சின்றேன்னா, எனக்கு எழுத வராது. இது வரைக்கும் வந்து எழுதவே இல்லை. நான் ஒரு 5-6 கட்டுரை தவிர வேறு எதுவுமே எழுதுனதில்லை. எழுதணும்னு ஆசை. அதனால தான் எழுதுகிற நிக்கேஷ் மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. ஏன் பொறாமையாக இருக்குன்னா, அவருக்கு எழுத்து வருது, அவருக்கு எழுத்து இயல்பாக வருது. இன்னொன்று, அவர் போயிட்டு வரதை வந்து அப்படியே எழுதுறாரு. அதை புனைவாக்குறதெல்லாம் சாதாரண திறமை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அது இந்த புத்தகத்தை திறனாய்வு பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு எழுத்து புலத்திலேயே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வேளை என்ன அவர் வந்து அந்த முன்னுரை உங்களை கேட்ட மாதிரி கேட்டிருந்தாருன்னா நான் 1 வருஷம் டைம் எடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு தான் என்னோட எழுதுகிற கெப்பாசிட்டி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் எழுதுகிறாருன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக எழுதணும், எழுத்து ஒரு தெரப்பியாக இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிக்கேஷ்க்கு வந்து ஒரே ஒரு சின்ன அறிவுரை சொல்லணும்னா, எழுதுங்க, ஆனால் எழுதும்போது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக, நம்ம வந்து வெறுமனே ஒரு பர்சனல் எம்பிரிக்கலாக அனுபவவாதம் மட்டுமா இல்லாமல், அனுபவங்கள்லேருந்து மட்டும் நாம் எழுதாமல், அனுபவங்களை மட்டும் எழுதாமல், அந்த அனுபவங்களோடு ஒரு பொருண்மைகள், ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும், அதை ஒட்டி அதை நிரூபிக்கிற ஃபேக்ட். ஏன்னா ஒரு ஒரு லெஃப்ட் லிட்ரேச்சருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து அதை தான் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரை எல்லாத்தையும் வந்து அது வந்து சொல்லும், அது என்னவா இருக்குதுன்னு சொல்லும், அது பின்னாடி இருக்கக்கூடிய டயலெக்டிக்ஸை சொல்லும், எல்லாமே சொல்லும். நம்ம அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொறாமை எல்லாருக்கும் வந்துச்சு. என்னடா சும்மா எழுதினே இருக்கிறீங்க, எழுதுறது எல்லாம் சாதியாகவே இருக்கு. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் வந்து இப்போ தான் கதையை சொல்லவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இனி வந்து இது ஒரு நல்ல போக்காகவும் நான் பார்க்குறேன் எல்லாருமே. ஏன்னா இந்த புத்தக காட்சியில் நான் பார்த்தது என்னென்னா, இளம் எழுத்தாளர்கள், நானும் இளைஞன் தான், ஜஸ்ட் 29 இயர்ஸ், நம்ப முடியாது, நம்பி தான் ஆகணும். அதனால் வந்து அந்த 20களில் இருந்த எழுத்தாளர்கள் நிறைய பேரை என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் நிக்கேஷ் எழுதுறது மகிழ்ச்சி. ஏன் நான் வந்து நாவல் குறித்து ரொம்ப பேசலைன்னா, எல்லாரும் நல்லா ஆடிட்டாங்க, பிட்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம வந்து நிக்கேஷையும் அந்த லிட்ரேச்சரை பற்றி பேசினா மட்டும் போதுன்றதுனால தான் குறைவாக பேசினேன். நிறைய எழுதுங்க நிக்கேஷ். எழுதும்போது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும், வெறுமனே அந்த சொந்த அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து பல உண்மைகள் இருக்கிறது, அந்த உண்மைகளையும் தொகுத்து எழுதுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்பீம். அப்ஸ்டைனி.